ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். டாக்டர் முதலாந்தேதிக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த டிசம்பர் மாதம் 1 தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நீ கொடுக்க போற வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையில் வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த 11 மாதம் கடந்துக்கத்தான் அந்த மாதத்தை காண வைத்தபடியாக உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த 1ஆம் தேதிக்காக உண்மை துதிக்கிறப்பா. நீ கொடுத்த ஜீவ நாட்களுக்காக, நீ கொடுத்த நல்ல பலனுக்காக, நீ கொடுத்த நல்ல சாப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த வருமானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக அதை கேட்கிற மக்களுமே வல்லமை தங்கும்படியாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டையா. அடிமை மண்ணு நீ மகிமை ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற மக்கள் உள்ளங்கள்ல ஒரு பெரிய மனமாற்றம், ஒரு பெரிய மனமகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்படி செபிக்க கர்த்தர் கிருபை செய்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் நீங்கும்படியா செபிக்கிற கர்த்தாவே. இந்த 12ஆம் மாதம் முதல் வார்த்தை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த கிருபை வெளிப்படும்படியா நான் செபிக்கிறேன். என் தேவன் நடத்தி கொடுங்க சுவாமி. இந்த கிருபை கர்த்தாவே ஒவ்வொருத்தர் தாங்கும்படியா செபிக்கிற கர்த்தாவே. நீ கொடுத்த ஜெப நாட்களுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு விசுவாச பிள்ளைகளுக்காக, ஒரு பாசஸ்க்காக நான் செபிக்கிற ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு நான் செபிக்க யாவருக்கத்தை ஆஸ்வதிக்கும்படியாய் கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்க பொழுதுக்காக உன்னை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ மைப்படுவீராக செய்ய வரங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு 8:7 வாசிப்பு. ஆண்டவருக்கு மகிமை. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வசனம் வாசிக்க யோபு 8:7 என்ன வாசிக்கலாம்? உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் எத்தனையோ பாடு சகிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, வியாதிப்பட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. அற்பமான காரியங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை யோசித்து எப்படி வாழ்க்கை முடியும்னு சொல்லி அன்னைக்கு வசன வாசிக்கிறோம். உங்க முடிவு சம்பூர்ண கர்த்தர் மாற்றப்படுறாரு. இந்த மாச முடிவு சம்பூர்ண கர்த்தர் மாற்றப்படுறாரு. சம்பூர்ணமாக வாழ்ந்தவர் நாமத்தை நீங்க உயர்த்தப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசன வாசிக்கிறோம். துவக்கம் அற்பமா இருக்குப்பா, முடிவு சம்பூர்ணமா இருக்கு. அன்பு தேவச்சனமே, நான் விசுவாசிக்கிறேன். அடைத்தவர் ஆண்டவர். உனக்குள்ள வல்லமை இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்கு ரட்சிப்பு இருக்குது. என்றைக்கும் அசைக்கப்பட்டு நீ போவே மாட்டே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, ஆரம்ப கட்ட காலமெல்லாம் ஆரம்பம் ரொம்ப மோசமா இருக்கும், அற்பமா இருந்திருக்கும். எப்படி வாழ போறேன், எப்படி செய்ய போறேன், கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பேன். வசனம் சொல்லுது, இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய துவக்கம் அற்பமானதான், முடிவு சம்பூர்ணம், முடிவு மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, என்னோட வாழ்க்கையில எல்லா ஆரம்பத்துல ஒரு மாதிரி மோசமா போயிட்டு இருக்கோம், துக்கமா போயிட்டு இருக்கோம், கஷ்டமா போயிட்டு இருக்கோம். வசனம் வாசிக்கிறோம். உடைய துவக்கம் அற்பதாமா, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அன்பு தேவச்சனமே, நான் விசுவாசியம். வருஷம் நீங்க முடிக்க போறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷம் சம்பூர்ணமா முடிக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த 11 மாசம் நீங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, வியாதிப்பட்டீங்க, நிறைய கடன் வாங்கி பிரச்சனை மாட்டிக்கொண்டீங்க. கர்த்தர் காப்பாத்துறாரா? தேவன் காப்பாத்துறாரு. கர்த்தர் கரம்தாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீ வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. நிச்சயம் வருஷம் முடியும் போது சம்பூர்ணமா கர்த்தர் மாற்றப்படுற முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. உங்க ஜபம் வீண் போகல, உங்க விசுவாசம் வீண் போகல. எவ்வளவு ஜபித்தீங்களோ கர்த்தர் ஜபத்தை கேட்டு கர்த்தர் சம்பூர்ணமா கர்த்தர் மாற்றப்படுறாரு. நிச்சயம் வருஷம் நீங்க முடிக்கும் போது சம்பூர்ணமா கர்த்தர் முடிக்க போறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கர்த்தர் தலைக்கீழ மாற்ற போறாரு. அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையில் கேட்ட பிற்பாடு மன மகிழ்ச்சியா இருங்க, மன சந்தோஷமா இருங்க. உங்க முடிவு, நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கு. ஏன்னா கரம் பிடித்த ஒரு ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன். நீ சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. டிசம்பர் மாசம் முடிக்கும் போது அற்புதம் முடிக்க போற இயேசு நாமத்தினால உங்க பிள்ளை கஷ்டப்பட்டாங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்க, எத்தனையோ கஷ்டம் ஏற்பட்டு எத்தனை உபத்திரம் உண்டாயிற்று.
ஆனாலும் நீங்க தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா அனைத்தவர் ஆண்டு கர்த்தர் சுகம் இயேசப்பா நல்ல தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவச்சனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்தாலும் அப்பதான் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த மாசத்தை நீங்க முடிக்க போறீங்க, வருஷம் நீங்க முடிக்க போறீங்க. அந்த முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மகிமையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் முடிச்சு கொடுப்பாரா? இயேசப்பா நாமத்தில் தேவச்சனம் உலகத்துல ரொம்ப தப்பெல்லாம் பேசி குற்றப்படுத்துறாங்க. சொந்த குடும்பம் குற்றப்படுத்துச்சு, மனமுடைந்து உட்கார்ந்து இருக்கிற கற்ற பிள்ளைகள் குற்றப்படுத்துறாங்க. மனமுடைந்து உட்கார்ந்து இருக்கிற எப்படி வாழப்போன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த வசன வாசிக்கும் ஆரம்ப காலத்து அப்பனா அந்த முடிவு சம்பூர்ணமாக மாற்ற போறாரு. ஆண்டவருக்கு மையம் யாரை நம்பி இருக்கிற? இயேசுவை நம்பி இருக்கிற அன்பு தேவச்சனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரனே, ஜெபமின் போகவே போகாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஊழியத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் பிள்ளையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலம் பயப்படாதே. இந்த 11 மாசம் எத்தனையோ பாடுபட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லும் மரணத்தை சந்திச்சீங்க, கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தார். டிசம்பர் காலம் வச்சிருக்கீங்க, வருஷத்தை முடிக்கும் போது சம்பூர்ணமாக முடிக்க போகிற ஆண்டவருக்கு மகிமை. 2026 நீங்கள் புது ஆண்டில் பிரவேசிக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியா பிரவேசிக்க போறீங்க. கடன் வாங்காம வாழ போறீங்க, வியாதிப்படாம வாழ போறீங்க, கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்ய போறீங்க. உங்க முடிவு சம்பூர்ணமா கர்த்தர் மாற்ற போறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? எத்தனை கஷ்டத்துக்கு கலங்கி உட்கார்ந்து மனசுல மிகுந்த பாரம் இருக்கு, சரியா ஜெபிக்க முடியல, தூங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனா வசனம் வாசிக்கணும். ஆரம்பம் அற்பம் பிரதர், முடிவு சம்பூர்ணமா இருக்கு. தேவனுக்கு சுயநாம கஷ்டப்பட்டு அந்த வேலையை கத்த கொடுக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு அப்ளை பண்ணி கத்த வேலை கொடுக்க போறாரு. நீ வேலைக்கு போக போறீங்க, சம்பாதிப்பீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்க, வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு அன்பு தேவச்சனமே, நீ பிள்ளை கொடுத்து கவலைப்படுறீங்க, குடும்பத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, கவலையே படாதீங்க. இயேசு போஷிக்க வல்லவரா இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீ ஆண்டவர் நம்ம நம்பிக்கை வீண் போகவே போகாது. எத்தனை காலம் தான் இயேசுவை கைவிடவே மாட்டாரு. இயேசுவை கரம் பிடித்திருக்கிற சகோதரா, நிச்சயம் சோர்ந்து போகாது. மனம் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, அழுது கொண்டே இருக்கிற சகோதரா, ஏன் அழுகிறாய்? இயேசு உயர்த்தப்பட கர்த்தர் சொல்லி வெட்கப்பட்டே போக மாட்டேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. மகிழ்ச்சியா இருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன். கையை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் அற்புதம் செய்வாரா? உனக்கு தேவன் நிச்சயமா செய்ய போறாரு. நீ கலங்கி தவிக்கவே வேண்டாம். இந்த வருஷம் நீ முடிக்கும் பொழுது அற்புதமா கர்த்தர் முடிக்க போறாரு. கர்த்தர் ஜனங்கள் துவங்கும் போது கஷ்டப்பட்டு துவங்கி கர்த்தர் இந்த வருஷம் நீ முடிக்கும் பொழுது சம்பூர்ணமா கர்த்தர் முடிக்க போறாரு. நீ மிகுந்த ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்துக்கு சாட்சியா வாழ்ந்து காட்ட போறேன். கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். அசைக்கப்படவே மாட்டேன். இயேசுவை நம்ம நீச்சமா வெட்டப்பட்டு போக மாட்டோம். பிள்ளைங்களா மகிழ்ச்சியா வாழ போறாங்க. சம்பூர்ணம் உண்டாக போது. நீ கடன் வாங்காதபடிக்கு கர்த்தருக்கு இன்னும் மகிமையாக சாட்சியாக வாழ்ந்து காட்ட போறீங்க. ஆமென் சொல்லுவாயா? உம்முடைய எப்படி இருக்குமா? நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை உயர்த்தி காண்பிக்க போறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியா இருங்க. வசனவாசிக்க யோபு 8:7 உம்முடைய துவக்கம் ஆத்மாவர்த்தன முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணம். திரும்ப வாசிக்கலாம். தேவனுக்கு வாசிப்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். உம்முடைய எப்படி இருக்குமா? உன் முடிவு தப்பா போகாது. மனத்துல போக சம்பூர்ண கத்த முடிக்க போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்புல வியாதி இருக்குதா? பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஐயோ என்ன ஆகும்னு தெரியல, பயப்படாதீங்க. வியாதி சுகமடைந்து உம்முடைய சம்பூர்ணமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கால் நடக்க முடியா, கை சரியா வேலை செய்யலையா, ஆற்று வேலை செய்யலையா, லங்ஸ் வேலை செய்யலையா, கிட்னி வேலை செய்யலையா, பயப்படாதீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்க மறுக்க மாட்டீங்க. முடிவு சம்பூர்ணமா இருக்க. நீங்க திரும்ப ஜீவன் பெற்று மறு ஜீவன் பெற்று மறுபடியும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீங்க. எழும்பி பிரகாசிப்பீங்க. விசுவாசிக்கிறேன். தலைவந்து போவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தைரியமா இருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வார்த்தை கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியா இருந்து ஜபத்துல தரித்திருங்க. இயேசு உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜபம் செய்வோம். கையில் உயர்த்தி
நல்ல பிதாவே, இந்த கத்தாவே வாக்காளவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த கத்தா அந்த 8 யோகா ஜெபிக்கிறேன். கத்த கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவர் நாமத்தை ஜெபிக்கிற கத்தாவே கத்த கிரியை நடத்துவீராக. வார்த்தையிட்ட மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அடைந்து கத்தாவே நாமத்தை உயர்த்தும்படிக்கு கத்த கிருபை செய்து நடத்துங்க ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் எடுத்த முடிவு சம்பந்தமா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சாத்தா முடிவு வெட்கப்பட்டு போகட்டப்பா, எல்லாம் தோற்று போகட்டப்பா, மந்திரம் தோற்று போட்ட சாமி கேட்ட மற்ற குடும்பங்களில் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டாகும்படி தேவன் நடத்துவீராக. இயேசு நடத்தை ஆவி மூடி மறைக்கற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.